அண்மைச் செய்தி அனைத்து அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை 12 வாரத்தில் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கொடிக்கம்பங்களையும் 12 வாரத்தில் அகற்றுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை விதித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான சித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் உள்ள அதிமுகவின் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போல மதுரை பைபாஸ் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத இடத்தில் அதிமுக கட்சி கொடிக்கம்பம் அமைக்க அனுமதிக்க கோரி மதுரை மாடக்குளம் பகுதியைச் சேர்ந்த பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்தரையன் முன்பாக ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆகியோர் ஆஜராகி அந்த தமிழகத்தில் கொடிக்கம்பம் வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் குறித்து 114 வழக்குகள் பதிவாகி உள்ளன என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி இளந்தரையன் பொது இடங்களில் கட்சி இயக்கம் மதம் சாதிய சம்பந்தப்பட்ட கட்சி கொடிகளை வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோதல் ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் உருவாகின்றது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரங்களிலும் கட்சி கொடி கம்பங்களை அமைத்து வருகின்றனர். இது ஏற்கத்தக்கது அல்ல என தெரிவித்த நீதிபதி இளந்தரையன், எனவே இதனை கருத்தில் கொண்டு கொடிக்கம்பங்கள் நடுவதில் நீதிமன்றம் கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பிக்கிறது எனவும் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சி துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சி இயக்கங்கள் மற்றும் மத ரீதியான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு வருவாய்த்துறையினர் அனுமதிக்க கூடாது. பட்டா இடங்களில் அந்த கொடிக்கம்பங்கள் அமைப்பது குறித்து அரசு உரிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். பொது கூட்டங்கள் மற்றும் தேர்தல் நேரங்களில் கட்சி கொடிகள் வைப்பதற்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்குவது அனுமதி வழங்கலாம். அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் பொது சொத்துக்கள் சேதம் ஏற்படக்கூடாது என்ற உறுதிமொழியையும் வைப்பு தொகை மற்றும் வாடகை தொகையும் வசூலித்திருக்க வேண்டும் எனவும் இந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். இந்த உத்தரவு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிமன்றம் உடனடியாக அனுப்ப வேண்டும். நீதிமன்ற உத்தரவை முறையாக செயல்படுத்துகிறதா என்பதை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி இளந்தரையன் உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.